Hi guys, a happy day to all. So in the video la வந்துட்டு நம்ம 11th standard ஓட first chapter continuation பார்க்க போறோம். Part 3 Fundamentals of Business and Historical Background of Commerce in the Subcontinent. இதுதான் chapter name. So இந்த வீடியோல வந்துட்டு நம்ம Invention of Money, Hindrance of Business and Elimination of Hindrance of Business இது எல்லாத்தையும் பார்க்க போறோம். So first வந்து Invention of Money. எதுக்காக மணி வந்து இன்வென்ட் பண்ணாங்க? நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் பார்ட்டர் சிஸ்டம் வந்து பார்த்தோம். அண்ட் பிஸ்னஸில் சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. அந்த எல்லா தடைகளையும் நீக்கிறதுக்காக தான் வந்துட்டு மணி அப்படின்றத ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக கொண்டு வந்தாங்க. ஸோ நம்ம வேல்யூ மெஷர் பண்ண முடியல, ஒரு கூட்ஸ்க்கோ இன்னொரு கூட்ஸ்க்கோ மாற்றிக்கும் போது வேல்யூஸ் வந்து சரியாக நம்மளால் மெஷர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த invention of money வந்துட்டு வந்துச்சு. So besides there are other hindrances in smooth exchange of goods from the place of production to the place of consumption. So என்னதான் நம்ம constraints ஃபேஸ் பண்ணுறதுக்காக மணி இன்வென்ட் பண்ணாலும் மணி இன்வென்ட் பண்ணதுக்கு அப்புறமும் சில hindrances வந்து இருக்குது. லைக் ப்ராடக்ட்ஸை வந்து ஃப்ரம் த பிளேஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்லேருந்து டு த பிளேஸ் ஆஃப் கன்சப்ஷன் கொண்டு போகிற வரைக்குமே வந்துட்டு நம்மளுக்கு சில ஹிண்ட்ரன்சஸ் இருக்குது. லைக் ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் பிளேஸ், டைம், ரிஸ்க், நாலேஜ், ஃபினான்ஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ அது எல்லாத்தையும் எப்படி எலிமினேட் பண்ணுறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் காமர்ஸ். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதா வந்துட்டு அவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ். அண்ட் பப்ளிக்கு சர்வீஸ் பண்ணுறது அவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ். எதுக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்னா டு சாட்டிஸ்ஃபை த ஹியூமன் வாண்ட்ஸ், மக்களுடைய தேவையை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக. அண்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஒர்க் ஃபார் த ப்ராஃபிட். ஓகே, இப்போ காமர்ஸோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா இவங்க ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் வந்து காமர்ஸோட ஆப்ஜெக்டிவ். ஸோ ரீச்சிங் தோஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு த பீப்புள் ஃப்ரம் வேர் தீஸ் ஆர் produced is the objective of commerce. So commerce serves as a valuable link between the producer and the consumer. So commerce வந்துட்டு ஒரு லிங்காக வந்துட்டு சர்வ் பண்ணுது for the producer and the consumer. Okay, so accordingly commerce may be defined as the organized system for the exchange of goods and services between the members of industrial world. So in the industrial world ல வந்துட்டு exchange of goods and services, அவங்க நம்ம எல்லாரும் மத்தியிலையும் வந்துட்டு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கனைஸ்டு சிஸ்டமாக இருக்கிறது தான் வந்துட்டு காமர்ஸ். அண்ட் காமர்ஸ் இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ட்ரேட், ஹோல்சேல், ரீட்டைல், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அண்ட் ஆண்டர்ப்ரனோரியல் சர்வீசஸ் விச் எய்ட் அண்ட் அசிஸ்ட் த ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் சச் அஸ் பேங்கிங், டிரான்ஸ்போர்ட், வேர்ஹவுசிங், இன்சூரன்ஸ் அண்ட் அட்வர்டைசிங். ஸோ காமர்ஸ் வந்து எல்லாத்தோட கம்ப்ரைஸ் ஆன ஒரு திங் தான் வந்துட்டு காமர்ஸ். என்னெல்லாம் காமர்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட், ஹோல்சேல் பிஸ்னஸ், ரீட்டைல், இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது அண்ட் ஆண்டர்ப்ரனோரியல் சர்வீஸ்னால் வந்து பிஸ்னஸ். ஸோ இது எல்லாத்தையும் கன்சிஸ்ட் பண்ணதான் வந்துட்டு காமர்ஸ். அண்ட் இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபார் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ். ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன அப்படின்னா பேங்கிங், டிரான்ஸ்போர்ட், வேர்ஹவுஸ், இன்சூரன்ஸ் அண்ட் அட்வர்டைசிங். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் என்ன காமர்ஸ். நெக்ஸ்ட் எலிமினேஷன் ஆஃப் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ்க்குன்னு சில ஹிண்ட்ரன்சஸ் இருக்குது, அதாவது தடைகள் இருக்குது. அதெல்லாம் எப்படி எலிமினேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சன். ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சன் எப்படி எலிமினேட் பண்ண முடியும் அப்படின்னா இங்கே வந்து மேனுஃபேக்சரருக்கு வந்துட்டு எல்லா கன்சியூமரையும் டைரெக்டாக ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்காது. மேனுஃபேக்சரரும் கன்சியூமரும் சந்திச்சுக்க முடியாது அப்படின்ற இந்த ஒரு தடையை யார் மூலியமாக நம்ம வந்து சரி செய்கிறோம் அப்படின்னா நடுவில் இருக்க இந்த ஏஜெண்ட், ஹோல்சேலர் அண்ட் ரீட்டைலர். ஸோ இவங்கெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுறதுனால தான் ப்ராடக்ட்ஸ் வந்து கன்சியூமரை போய் சேருது. ஸோ இந்த ஹிண்ட்ரன்ஸ், இந்த தடையை வந்துட்டு நம்ம இந்த செயின் ஆஃப் மிடில் மேன்ஸ் மூலியமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், சரி செஞ்சுக்கலாம். அதை தான் இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க. மேனுஃபேக்சரர் டு நாட் நோ த பிளேஸ் அண்ட் ஃபேஸ் ஆஃப் த கன்சியூமர். இட் இஸ் த ரீட்டைலர் ஹூ நோஸ் த டேஸ்ட் அண்ட் preference and location of the consumer. The chain of middlemen consists of wholesaler, agent and retailer. Establish the link between the producer and the consumer. Next, hindrance of place.
ப்ரொடக்ஷன் வந்துட்டு ஒரு இடத்துல நடக்கும் அண்ட் கன்சியூம் பண்ணுறவங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து இருப்பாங்க. ஸோ எல்லார்கிட்டையும் எப்படி ப்ராடக்ட்ஸ் போய் சேர்க்க முடியும் அப்படின்னா த்ரூ டிரான்ஸ்போர்ட். ஸோ இந்த ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ் எப்படி நம்ம எலிமினேட் பண்ண முடியும் அப்படின்னா பை த மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு இருக்கிறதுனால தான் என்ன ஆகுதுன்னா எங்கே மேனுஃபேக்சர் ஆனாலும் மக்கள்கிட்ட அது வந்து போய் சேருது. ஸோ டிரான்ஸ்போர்ட் இன் த சென்ஸ் ரெயில், ஏர், sea and land transport. Production takes place in one center and consumer are spread throughout the country and world. So rail, air, sea and land transport bring the product to the place of the consumer. Next, hindrance of time. டைம் வந்துட்டு எப்படி அந்த தடையை வந்து எப்படி நம்ம வந்து எலிமினேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் வேர் ஹவுஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த தடையை வந்து ஈஸியாக நம்ம ஓவர் கம் பண்ணலாம். இப்போது ஒரு கன்சியூமர் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து நம்ம ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோன்றதுக்காக அவரை போய் நீங்கள் வாங்குங்கன்னு சொல்ல முடியாது. அவர்கிட்ட எப்போ காசு இருக்கோ, எப்போ டைம் இருக்கோ, அவர் எப்போ அந்த ப்ராடக்டை வாங்கணும்னு நினைக்கிறாரோ, ஆசைப்படுறாரோ, வில்லிங்காக இருக்காரோ அப்போ தான் அவர் அந்த ப்ராடக்ட் வாங்குவார். ஸோ அது வரைக்கும் நம்ம அந்த ப்ராடக்டை பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வேர் ஹவுஸ் தேவைப்படுது. ஸோ வேர் ஹவுஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்கே ப்ராடக்ட்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் டிமாண்ட் இருக்கோ அப்போல்லாம் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஸோ தட் மேனுஃபேக்சரருக்கும் ப்ராப்ளம் இருக்காது, அதை வாங்குகிற கன்சியூமர்ஸ்க்கும் ப்ராப்ளம் இருக்காது. இந்த டைம் கேப் வந்துட்டு ஒழுங்காக யூட்டிலைஸ் ஆகும். கன்சியூமர் வாண்ட் ப்ராடக்ட்ஸ் whenever they have money, time and willingness to buy. Goods are produced in anticipation of such demand. They are stored in warehouse in different regional centers so that they can be distributed at the right time to the consumers. Next, hindrance of risk of deterioration in quality. So quality வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அண்ட் குவாலிட்டி வந்து கம்மியாகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ராப்பரான பேக்கேஜ் சிஸ்டம் வந்து இருக்கணும். அண்ட் சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்துட்டு மாடர்ன் ஏர் கண்டிஷன் வந்து இருக்கணும். அந்த மாதிரி கிளைமேட் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு வேர் ஹவுஸ் தேவை கண்டிப்பாக. அப்படி இருந்தால் தான் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் கொடுக்க முடியும் அண்ட் ப்ராடக்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் ஃப்ரம் இன்செக்ட்ஸ், ரேட்ஸ் அண்ட் எவாப்ரேஷன் எக்ஸெட்ரா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கூட்ஸை வந்துட்டு பெரிஷபிள் கூட்ஸ், நான் பெரிஷபிள் கூட்ஸ்ன்னு பிரிக்க முடியும். ஸோ நான் பெரிஷபிள் கூட்ஸ் வந்துட்டு சாதாரண வேர் ஹவுஸில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் பெரிஷபிள் கூட்ஸ் லைக் வெஜிடபிள்ஸ், மீட் இதெல்லாம் வந்துட்டு நம்ம கோல்ட் டெம்பரேச்சரில் வச்சாதான் அது வந்து எப்படி இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ தட் ஒரு ப்ராப்பரான பேக்கேஜிங் சிஸ்டமும் ஸ்டோரேஜ் அதாவது வேர் ஹவுஸும் நம்மளுக்கு தேவை. ப்ராப்பர் பேக்கேஜிங் அண்ட் மாடர்ன் ஏர் கண்டிஷன்ட் ஸ்டோரேஜ் ஹவுஸ் ensure that there is no deterioration in quality of products. Goods are protected against insects, rats and evaporation etc. Hindrance of risk of loss. So சில டைம் வந்துட்டு ஃபயர், தெஃப்ட், ஃப்ளட், ஆக்சிடெண்ட் இது மூலிமா வந்துட்டு நிறைய லாஸஸ்லாம் வந்துடும். ஸோ இது வந்து ஹைலி ரிஸ்க், அன்சர்டைன் ரிஸ்க். ஸோ இந்த டைம்லலாம் வந்துட்டு இந்த தடையை எப்படி நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்னா த்ரூ இன்சூரன்ஸ். ஸோ எல்லாத்தையும் நம்ம இன்ஷூர் பண்ணி வச்சுருக்கணும். மேனுஃபேக்சரிங் யூனிட்டை இன்ஷூர் பண்ணியிருக்கணும், வேர் ஹவுஸை இன்ஷூர் பண்ணியிருக்கணும், ப்ராடக்ட்ஸை இன்ஷூர் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இன்கேஸ் ப்ராடக்ட்ஸை இழந்துட்டாலோ இல்லை ஏதோ ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் ஃபயர் ஆகிட்டாலோ, வேர் ஹவுஸில் திருட்டு போயிட்டாலோ இல்லை ஃப்ளட் வந்துட்டாலோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே போயிடும். இன்ஷூர் பண்ணியிருந்தால் நம்ம ரீக்ளைம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் நாலேஜ். ஸோ நாலேஜ் எப்படி ஓவர் கம் பண்ணுறது? இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் புதுசாக வந்திருக்கு அப்படின்னா நம்மளுக்கு எப்படி தெரியும்? த்ரூ அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் த்ரூ கம்யூனிகேஷன். அந்த கம்யூனிகேஷன் வந்துட்டு மேனுஃபேக்சரர் டு ஹோல்சேலர், ஹோல்சேலர் டு ரீட்டைலர் அண்ட் ரீட்டைலர் டு கன்சியூமர். நியூ ப்ராடக்ட் வந்துருந்துச்சு அப்படின்னா இதுதான் வந்து ப்ராசஸ். அண்ட் த்ரூ அட்வர்டைஸ்மெண்ட்டும் இதே வந்துட்டு இப்போ இருக்க ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்டாக இல்லையா அப்படின்றது மேனுஃபேக்சரர்ஸ்க்கு எப்படி தெரியும் அப்படின்னா இது அப்படியே ரிவர்ஸ் ஃப்ரம் கன்சியூமர் டு ரீட்டைலர். ஏன்னா ரீட்டைலருக்கு தான் என்ன தெரியும்? டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த கன்சியூமர் தெரியும். அண்ட் ரீட்டைலர் டு ஹோல்சேலர் அண்ட் ஹோல்சேலர் டு மேனுஃபேக்சரர். ஸோ இதுதான் வந்து செயின். Advertisement and communication helps in announcing the arrival of new product and their uses to the people. Next, hindrance of exchange. So exchange வந்து money. ஸோ மணி தான் வந்துட்டு என்ன மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்.
Money functions as a medium of exchange and enable the buying and selling of any product or service by payment of right price. ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ 2 காம்படேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஒரு ப்ராடக்ட் வந்து விலை அதிகமாக இருக்குது, இன்னொரு ப்ராடக்ட் வந்து விலை கம்மியாக இருக்குது அப்படின்னா ரெண்டுமே வந்துட்டு ஒரே ரிலேட்டட் ப்ராடக்ட் தான், காம்படேட்டிவ் ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் மாசா அண்ட் ஸ்லைஸ் நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டுமே வந்து மேங்கோ ஜூஸ் தான். இப்போ ரெண்டுத்துக்குமே வந்து கம்பேரிட்டிவ் ப்ரைஸ் வச்சா தான் வந்துட்டு அது மார்க்கெட்டில் ஓடும். இல்லைனா எது பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கோ அந்த ப்ராடக்ட் வந்து ஓடும். ஸோ இப்போது நம்ம வந்து ஃபிக்ஸிங் ஆஃப் ப்ரைஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ரைட் ப்ரைஸ் வந்து இருக்கணும் ப்ராடக்ட்ஸ்க்கு, அப்போ தான் வந்துட்டு அந்த மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து ப்ராப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ். ஸோ எல்லா ப்ரொடியூசர்ஸும் வந்துட்டு எப்போவுமே கையில் வந்து நிறைய பணம் வச்சுருப்பாங்க அப்படின்றது கிடையாது. ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு என்ன ஆகும்னா ஃபினான்ஷியலாக வந்துட்டு கொஞ்சம் வீக் ஆவாங்க. அப்போ அந்த மாதிரி டைமில் தே ரெக்வயர்ட் ஃபண்ட். அது வந்துட்டு ஃப்ரம் பேங்க் ஆர் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் முத்தூட் ஃபினான்ஸ், இந்த மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து அவங்க என்ன பண்ணிப்பாங்க, லோன் அந்த மாதிரி வாங்கிப்பாங்க. ஸோ தட் த பிஸ்னஸ் கேன் ரன் ஸ்மூத்லி. ஸோ ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸில் வர தடை எல்லாத்தையுமே வந்துட்டு எப்படி நீக்கிறது அப்படின்னா த்ரூ பேங்க் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். Producer and traders may not have the required fund at the time of their need. Banks and other financial institutions provide fund and help in transfer of fund to enable the functioning of business smoothly. Next hindrance வந்து hindrance of developing the exact product. So exact product எப்போ வந்து டெவலப் ஆகும் அப்படின்னா through research and development. இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில் இருக்கோம் அப்படின்னா, ஒரு டெக்னாலஜி வளருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸும் என்ன ஆகணும், இம்ப்ரூவ் ஆகணும். நிறைய இன்னோவேஷன்ஸ் கொண்டு வரணும். அந்த இன்னோவேஷன் இம்ப்ரூவ்மெண்ட்டில் எப்போ நடக்கும் அப்படின்னா ரிசர்ச் பண்ணால் தான் நடக்கும். ஸோ அப்பப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரிசர்ச் பண்ணணும் டு கெட் தி எக்ஸாக்ட் ப்ராடக்ட். இப்போ ட்ரெண்டுக்கு நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் தேவை அப்படின்றது மேனுஃபேக்சரருக்கு தெரியணும். Research and development helps in developing the exact product or service which can satisfy the specific want of the consumer and thus improve the standard of living of the people. Next, hindrance of both selection and delivery at doorstep. ஸோ இந்த ஹிண்ட்ரன்ஸ் எப்படி வந்து போக்குறது, கரெக்டாக ப்ராடக்ட்ஸை செலக்ட் பண்ணணும் அண்ட் அது நம்ம வீட்டுக்கே வந்து கொடுக்கணும். இது வந்து இப்போ ரொம்ப வந்துட்டு காமன் ஆகிடுச்சு த்ரூ இ-காமர்ஸ். ஸோ இ-காமர்ஸ் மூலயமா கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுறாங்க, வெப்சைட்லேயே வந்துட்டு ப்ராடக்டை செலக்ட் பண்ணிக்கிறாங்க அண்ட் பேமெண்ட்டும் ஆன்லைன்லேயே பண்ணிடுறாங்க அண்ட் ரிசீவிங் த ப்ராடக்ட்ஸ் இன் தேர் டோர் ஸ்டெப். ஸோ இ-காமர்ஸ் மூலயமா இந்த ஹிண்ட்ரன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிடுறோம் நம்ம. ஸோ இ-காமர்ஸ் enables the consumer to select the product in the website, place online orders and make payment after receiving the product at the doorstep. So this is the elimination of hindrance of business. ஸோ எப்படி நம்மளுக்கு பிஸ்னஸில் வர தடையெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட். ப்ளீஸ் ஷேர் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் and subscribe the channel for more videos. Thank you guys. Have a happy day.